தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்புல நிலைத்திருந்து வாழுகிற எங்களுடைய வாழ்க்கையில வேதத்தின்படி இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அநேகர் இந்த செய்திகளை கேட்கிறீங்க, ஆசீர்வாதமா இருக்கின்றீங்க. எல்லா துதியும் கனமும் தெய்வத்துக்கு உரியது. தொடர்ந்தும் இதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமானால் தாராளமாக என்னோடு பேசலாம், தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் 07961289212 என்பதான இந்த நம்பர் இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டால் தாராளமாக உங்களுக்கு என்னால் முடிந்ததை சொல்லித்தர நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். தொடர்ந்தும் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன், நல்ல மனிதர்கள் என்று எங்களுடைய பார்வையில அநேகர் உலகத்துல உண்டு. நாங்கள் பார்க்கிற எங்கட பார்வையில நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பார்வை வித்தியாசம். தேவனுடைய பார்வையில யார் நல்ல மனுஷர் என்று பார்ப்போமானால் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை புரிந்து உணர்ந்து அதன்படி அவருடைய சித்தம் செய்கிறவர் தான் தேவனுடைய பார்வையில நல்ல மனுஷர். நல்லாக விளங்கிக் கொள்ளணும். இந்த நல்ல மனிதர்கள் தான் தேவ சமூகத்துல போக முடியும். தேவனுடைய பார்வையில என்ன, தேவனுடைய வார்த்தையின்படி அதை உணர்ந்து புரிந்து அதன்படி வாழ்ந்து தேவ சித்தம் செய்கிறவர்களால் தேவனுடைய கண்களில நல்ல மனிதர்கள். அப்ப இந்த நல்ல மனுஷன் என்ன செய்கிறான்? இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து. அப்படி தேவனோடு வாழுகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருதயத்துல என்ன இருக்கும்? தேவனுடைய வார்த்தை இருக்கும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கும், நிறைந்திருக்கும். அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி வாழ்கிறவன் தான், அவருடைய இருதயம் தான் நல்ல பொக்கிஷம். அந்த நல்ல பொக்கிஷத்தை நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் அந்த நல்ல இருதயத்திலிருந்து. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாதவன், உணர்வடையாதவன், சித்தம் செய்யாதவன், ஆண்டவருடைய கண்களில பொல்லாதவன் மனிதர்கள். அப்ப நல்ல மனிதனாக வாழ வேண்டுமானால் தெய்வம் வேண்டும், தேவனுடைய வார்த்தை வேண்டும். அந்த வார்த்தையின்படி கிரியை செய்து தேவ சித்தம் செய்யணும். அப்ப இப்படி செய்கிற ஒருத்தனுடைய இருதயம்தான் தேவன் விரும்புகிற நல்ல இருதயமாயிருக்கும். அந்த இருதயத்துலதான் தேவன் விரும்புகிற தேவனுடைய வார்த்தை, அந்த பொக்கிஷம் இருக்கும். அப்படி வாழுகிறவன் தான் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்றார். அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய நடைகள், அவனுடைய செய்கைகள், அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும். அப்படியாக நல்ல மனுஷன் நல்ல இருதயத்தோடு வாழ ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. என்னுடைய தொடர்ச்சியை அடுத்த செய்தியில நாங்கள் பார்ப்போம். ஆமென்.